السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம் நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் மிகவும் வேகமாக கபூல் செய்வான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரா இஹ்லாஸிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. யார் இந்த சூரா இஹ்லாஸை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று லுஹாவுடைய தொழுகை, இந்த லுஹாவுடைய தொழுகைக்கும் ஏராளமான சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். யார் லுஹாவுடைய தொழுகையை தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்போம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லது 2 ரக்காத் தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் கையேந்தினால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.